நாடாளுமன்ற தேர்தலில் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதயசூரி சின்னத்திலே வாக்களிக்க இந்த இடம் வேண்டி மூத்த வழக்கறிஞரும் எனது நண்பருமான கனகராஜ் அவர்கள் வந்திருக்கிறார். இப்பொழுது உங்களிடையே உரையாற்றுவார். 83வது வட்டாரத்தினுடைய வாக்காளர் பெருமக்களே, இந்த பகுதியினுடைய ஆற்றல் மிக்க கழக செயல் வீரர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, மாணவ நண்பர்களே, இளைஞர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடியும் உதயகுமார் அவர்களே, கழகத்தினுடைய சொற்பொழிவாளர் அருள்மிகு சுலைமான் அவர்களே, வர இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகளை கேட்டு உங்களிடத்திலே உங்களை சந்தித்து வாக்கு சேகரிக்க சிறிது நேரத்தில் வர இருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு கூட்டணியை, ஒரு பலமாக கூட்டணியை தமிழகத்தில் அமைத்திருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தொங்கநாடு மக்கள் தேசிய கட்சி, இப்படி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முஸ்லீம் லீக் இயக்கங்களை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஒரு தேர்தலை சந்திக்க இருக்கின்றது. 3 முறை தேர்தலாக பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடைபெற்றாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே செய்திருக்கக்கூடிய சாதனைகளை மக்களிடத்தை எடுத்துச் சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய வாக்குகளை கேட்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 2.5 ஆண்டு காலமாக தமிழகத்திற்கு செய்த ஒப்பற்ற பணிகளை, ஒப்பற்ற சாதனைகளை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தளபதி அவர்கள் முதலமைச்சராக தமிழகத்தில் பொறுப்பேற்றதற்கு பின்னால் தமிழக மக்களுடைய நலனை மட்டுமல்லாது தமிழக தாய்மார்களுடைய நலனையும் எண்ணி தமிழக தாய்மார்களுக்காக தீட்டிய திட்டங்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத மகளிருக்கு மட்டும் பேருந்திலே இலவச பயணம் என சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டத்தை இன்றைக்கு தமிழகத்திலே வழங்கியிருக்கிறது என்று சொன்னால், வருடம் தோறும் அந்த திட்டத்திற்காக தமிழக அரசு செலவு செய்யக்கூடிய தொகை 600 கோடி ரூபாய். 600 கோடி ரூபாய்களை மாநில அரசு போக்குவரத்து கழகத்திற்கு கொடுத்து மகளிருக்கு இலவச பயண சேவையை அளித்துக் கொண்டிருக்கிறது. அதே போலத்தான் மகளிர் உரிமை தொகை திட்டமும், மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நாம் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லுகின்ற போது இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியுமா? முடியுமாக தமிழக அரசால் வாய்ச்சாரம் காட்டுகிறார் ஸ்டாலின் என்றெல்லாம் எதிர்கட்சிகள் ஏராளம் பேசின, எல்லை நகையாடின. ஆனால் இன்றைக்கு தமிழகத்தின் நிலை என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதை செய்யும், செய்வதை சொல்ல என்ற தாராள மந்திரத்தை உடைய கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியாருடைய கொள்கை பாய்களை, அறிஞர் அண்ணாவுடைய கண்ணியத்தை, தலைவர் கலைஞருடைய திறமையை ஏற்று செயல்படக்கூடிய ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற காரணத்தால் ஸ்டாலின் அவர்கள், நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை அறிவித்தார்கள். மகளிர் உரிமை தொகை திட்டம் சாதாரண திட்டமா? 12,000 கோடி ரூபாய் வருடத்திற்கு செலவாகின்றது. 1,17 லட்சம் பேர் இன்றைக்கு அதனால் பயனடைகின்றார்கள். ஒரு வருடத்திற்கு 12,000 கோடி ரூபாய் என்று சொன்னால் ஒரு சாதாரண தொகையா? எத்தகைய திட்டங்களை தீட்ட முடியும்? ஆனால் தாய்மார்களுக்காக, உலகிலே இருக்கக்கூடிய வசதியற்ற தாய்மார்களுக்காக, ஏழை தாய்மார்களுக்காக, கைம்பெண்களுக்காக, திருமணமாகாமல் இருக்கக்கூடிய மகளிருக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செலவு செய்யக்கூடிய தொகை 12,000 கோடி ரூபாய். எத்தகைய நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வருகின்ற போது அதிமுக ஆட்சி இந்த நிலையிலே தமிழகத்துடைய பொருளாதாரத்தை வைத்துச் சென்றது. லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை கடனாக வைத்துச் சென்றது. ஆனால் அந்த கடனை அடைக்கக்கூடிய இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை சென்ற பட்ஜெட்டிலே ஏற்கனவே வாங்கிய கடன் தொகை 10,000 கோடி ரூபாய்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு அடைத்திருக்கின்றது. இப்படி வாங்கிய கடனை அடைக்கக்கூடிய அரசாகவும் சொல்லுங்க திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய அரசாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற காரணத்தினால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு உங்கள் மத்தியிலே நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இன்னும் செய்ய முடியும் என்று கேட்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தான், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான் எண்ணற்ற ஜனாதிபதிகளை, எண்ணற்ற பாரத பிரதமர்களை உருவாக்கக்கூடிய சக்தி படைத்த வலிமை வாய்ந்த தலைவராக இருந்தார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். கலைஞருடைய நாமசிவுக்காக கலைஞர் என்ன சொல்கிறார் என்பதற்காக காத்து கிடந்த பிரதமர்களில் இந்திரா காந்தி யாரும் ஒருவர் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போலத்தான்
தேசிய சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஜனாதிபதி இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வருவதற்கும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் காரணமாக்குகிறார்கள். அதே போலத்தான் தேவேகவுடா மிக பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த தேவேகவுடா பிரதமராவதற்கான மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போலத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெறும் என்று சொன்னார், 40 இடங்களை கைப்பற்றும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் யாரை கை காட்டுகிறதோ அவர்கள் தான் இந்த நாட்டினுடைய பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அவர்கள் பிரதமராக வருகின்ற போது தமிழகத்திற்கான திட்டங்களை, தமிழகத்திற்கான எண்ணற்ற திட்டங்களை, தமிழருக்கு தேவையான நிதியை நாம் பெற முடியும் என்பதிலே மாற்றக்கருத்து கிடையாது. அந்த நிலையைத்தான் இன்றைக்கு தளபதி அவர்கள் தமிழகம் முழுவதும் சென்று தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்கி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தங்களுடைய வாக்குகளை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனைகளை நீங்கள் எண்ணி பார்த்து இந்தியா கூட்டணிக்கு உங்களுடைய வாக்குகளை வைத்து இந்த நாட்டை வளப்படுத்த வேண்டும் என்று கேட்டு நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.